Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல கம்ப்யூட்டர்ல எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஸ்டோரேஜ் சம்பந்தமான ஒரு ப்ராப்ளம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல C டிரைவ்க்கு வந்து ஒரு அளவு பார்ட்டிஷன் வந்து பிரிச்சு வச்சிருப்பீங்க உங்க ஹார்ட் டிஸ்க்ல. அது ஒரு 100 GB உதாரணத்துக்கு எடுத்தோம்னா அந்த 100 GB ஃபுல் ஆகுற நேரத்துல உங்க ஹார்ட் டிஸ்க் C டிரைவ் வந்து ரெட் கலர்ல வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இப்படி ரெட் கலர்ல காட்டுமா இருந்தா உங்க கம்ப்யூட்டர்ல வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண நேரிடும். அதாவது உங்க கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோ ஆகும். இருந்து ஏதாவது ஆப் ஓபன் பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும், எதுவுமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகாது. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த C டிரைவை வந்து எப்படி தேவையில்லாத டிலீட் பண்ணி எப்படி பழையபடி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் ஏற்படுற எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் வந்து C டிரைவுக்காக வந்து 100 GB வந்து பிரித்து வைக்கப்பட்டிருக்கு ஹார்ட் டிஸ்கில். இப்போ வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்த மாதிரி இருந்தால் 4.7 GB மட்டும்தான் இருக்குது. இப்படி குறைவாக இருக்கனால தான் இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து ரெட் கலருக்கு வந்து காட்டுது. இப்படி உங்கள் கம்ப்யூட்டர் காட்டுமா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் டவுன்லோட்ஸில் எதுவும் பெரிய ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா இருந்தால் அந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் D டிரைவுக்கோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு டிரைவுக்கோ வந்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா C டிரைவில் வந்து நிறைய நம்ம டேட்டாஸை வந்து ஃபில் பண்ணி வைக்கும் போதும் வந்து அந்த C டிரைவ் வந்து ஃபுல்லாகி ரெட் கலரில் காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அப்படி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இல்லாட்டி பெரிய ஃபைல்ஸ் மூவிஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்களா இருந்தால் அதை வந்து மூவ் பண்ணி கொள்ளுங்க வேறு டிரைவுக்கு. செகண்ட் மெத்தடாக நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் டிஸ்க் லைனப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த மாதிரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் டிரைவை வந்து சரியாக செலக்ட் பண்ணி, அதாவது C டிரைவை வந்து சரியாக செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே கொடுத்தோம்னா இது வந்து கால்குலேட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இதில் வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ரீசர்க்கிள் பின், ஸோ ரீசர்க்கிள் பின் அதையும் வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. டெம்பரரி ஃபைல்ஸ் அப்படின்றதையும் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. தம்ப்நெயில்ஸ் அப்படின்றதையும் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே கொடுத்துட்டு டிலீட் ஃபைல்ஸ். இப்படி டிஸ்க் கிளீனப் மூலமாக வந்து நமக்கு கம்ப்யூட்டரில் வந்து தேவையில்லாமல் டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் வந்து டிலீட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ வந்து டிலீட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். இப்போ பார்ப்போமா இருந்தால் நம்ம C டிரைவில் வந்து ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 9.73 GBக்கு வந்து மாறி இருக்கு. இப்போ வந்து ரெட் கலரில் காட்டினதும் நீல கலருக்கு வந்து காட்டியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக சர்ச் பாரில் ரன் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ண இந்த மாதிரி குட்டி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து TEMP அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணிவிட்டு Ctrl+A அப்படின்ற இதை கொடுப்பீங்களா அந்த எல்லாம் வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க. எஸ். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் உங்களுடைய C டிரைவை பார்ப்பீங்களா இருந்தால் இப்போ வந்து 10.2 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இப்படி உங்கள் கம்ப்யூட்டர்லையும் நீங்கள் இந்த 2-3 மெத்தட்டை நீங்கள் யூஸ் பண்ணுற மூலமாக உங்களுடைய C டிரைவ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸை வந்து உங்களால் கூட்டிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல நிறைய வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.